இது ஒரு முக்கியமான வீடியோ. என்னோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய நாட்களாக கேட்ட ஒரு முக்கியமான காரியத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது நிறைய மக்களுக்கு ஒரு மெயின் ப்ராப்ளம், ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ண யாருமே இல்லை. எனக்கு யாரும் கிடையாது. எப்படி ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ண, கான்வர்சேஷன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண யாருமே இல்லாமல் என்னை சுற்றி இருக்கவங்களும் இங்கிலீஷில் பேச கூச்சப்படுறாங்க, விரும்பல. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்? மாடர்ன் டெக்னாலஜியில் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? நிறைய பேர் டைரெக்டாகவே கேட்டிருந்தாங்க, சார் ஏதாவது மொபைல் ஆப், அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய மொபைல் ஆப் இருக்கா இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நானும் சர்ச் பண்ணி கடைசியாக ஒரு முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட் நம்பர் 1 ஆப் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம், எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். இந்த ஆப்போட நேமை நான் கடைசியில் தான் சொல்ல போகிறேன். இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி, இது எப்படி உங்கள் ஸ்பீக்கிங்கை ஒருவேளை வேறு லெவலில் கொண்டு போகும். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். இந்த ஆப் உங்கள் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண, உங்கள் ப்ரொனன்சியேஷனை, உங்கள் ஃப்ளூவன்சியை, நிறைய வெக்காபுலரி லேர்ன் பண்ண இந்த ஆப் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். சிலவங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஆக்சுவலி ஆப்பெல்லாம் வச்சு நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணுமா? அது ஒரு நார்மல் டைப் ஆஃப் லேர்னிங்கா? அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஆன்சர் என்னென்னா, நம்மக்கிட்ட எந்த லேர்னிங்காக இருந்தாலும் சரி, நம்ம எந்த இம்ப்ரூவ்மெண்ட், வாழ்க்கையில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட், எந்த டெவலப்மெண்ட் என்னவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். மாடர்ன் டெக்னாலஜியை நம்ம லைஃபுக்கு பெட்டர்மெண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறோம், அதில் தான் நம்ம சக்ஸஸே அடங்கியிருக்கு. ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷன், இந்த மொபைல் அப்ளிகேஷன் ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் நினைப்பீங்க அதுக்கு பே பண்ண வேண்டிய இருக்குமோ. நோ, இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ அப்ளிகேஷன். ஒரு அமெரிக்கன் அப்ளிகேஷன். இதில் இருக்க கான்வர்சேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் தான் இருக்கும். 2 பேருக்கு இடையிலான கான்வர்சேஷனாக இருக்கும். ஓகே, இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, நம்பர் 1, இதில் 12 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. 12 கேட்டகரிஸில் உள்ள கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா கான்வர்சேஷனையும் ஸ்கிரிப்டுமே இந்த ஆப்புக்குள்ளால் இருக்கும். உங்களால் ரீட் பண்ண முடியும், சைமல்டேனியஸ்லி லிசன் பண்ண முடியும். ஆடியோ இருக்கும், அதோட ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ இந்த 12 கேட்டகரிஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். நம்பர் 1, ட்ரிப்ஸ் அண்ட் வெக்கேஷன்ஸ். அதில் 7, அதுக்கு உள்ளாலேயே 7 கேட்டகரிஸ் இருக்குது, 20 கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், ஈட்டிங் ரிலேட்டட் டாபிக்ஸ், ஃபுட் ஈட்டிங் ரிலேட்டட் டாபிக்ஸ், 5 கேட்டகரிஸ் அதுக்குள்ளாலே இருக்குது, 14 கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், 7 கேட்டகரிஸ், 24 கான்வர்சேஷன்ஸ். டாக்கிங் அபவுட் கிட்ஸ், 7 categories, 21 conversations. Daily life, 7 categories, 21 conversations. Sports, music and events, 5 categories, 18 conversation. US holidays. In fact, இந்த ஆப் வந்து ஒரு US based ஆப். அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ நாட் மச் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ப்ரொனன்சியேஷனுக்கும். ஸோ US ஹாலிடேயை பற்றி அதுக்கு உள்ளாலே 5 கேட்டகரிஸ் இருக்குது, 15 கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. நேச்சரை பற்றி 5 கேட்டகரிஸ், 15 கான்வர்சேஷன். ஸ்கூலை பற்றி 8 கேட்டகரிஸ், 24 கான்வர்சேஷன். ஷாப்பிங்கை பற்றி 8 categories, 24 conversations again. Special days, important days பற்றி 4 categories and 12 conversation. Lastly, work related topics, அதில் 4 categories, 12 conversations. எல்லா கான்வர்சேஷன்ஸும் இங்கிலீஷில் இருக்கும், எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்டும் இருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் ஆடியோ லிசன் பண்ண முடியும். மோஸ்ட்லி 2 people. இப்போ ட்ரிப்ஸ், வெக்கேஷன்ஸ், அதில் 7 கேட்டகரிஸ்ன்னா அதில் பிக்னிக் இருக்கும், டூர் இருக்கும், லேக் சைடு டூர் இருக்கும், இல்லைன்னா மானுமெண்டல் டூர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் 20 கான்வர்சேஷன்ஸ்.
அது ரெண்டு பீப்புள், அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், மதர் அண்ட் சன்னாக இருக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸுக்கு இடையில் உள்ள கான்வர்சேஷன்ஸ். ஓகே, கான்வர்சேஷன்ஸில் நிறைய நியூ வெக்காபுலரிஸ், நிறைய கொஸ்டின் ஃபார்மேஷன்ஸ், டயலாக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுவது, ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இந்த ஓகே, நம்ம ஸ்கிரிப்டை பார்க்குறோம், லிசன் பண்ணுறோம், இதுதான் நமக்கு நிறைய உண்டு அப்படின்னு நீங்கள் நினச்சா, இதுக்கு கூட வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இஸ் ஒரு ப்ராக்டிஸ் ஆஸ்பெக்ட் இருக்குது. இந்த ஆப் உங்கள் கூட பேசும். அது எப்படி பேசும்? இங்கே ப்ராக்டிஸில் போனால் இந்த எல்லா கான்வர்சேஷன்லேயும் ஒவ்வொரு கான்வர்சேஷன்லேயும் 2 கேரக்டர் இருக்காங்க இல்லையா, ரோல். அதில் நீங்கள் ஒரு கேரக்டராக செலக்ட் பண்ணலாம். மதர் சன்னு இருக்குது, நீங்கள் சன்னை செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ சன்னுக்கான ரிப்ளையை நீங்கள் கொடுக்கலாம். மதருக்கும் சன்னுக்கும் இடையில் உள்ள கான்வர்சேஷன், மதர் பேசுவாங்க, நீங்கள் லிசன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் தான் பேசணும். ஓகே, நீங்கள் பேசணும். நெக்ஸ்ட் மதர் பேசுவாங்க, நெக்ஸ்ட் நீங்கள் பேசணும். இதில் உள்ள கன்வீனியன்ஸ், நீங்கள் பார்த்தும் வாசிக்கலாம். நீங்கள் என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் 1-2 தடவை பார்த்து வாசிக்கலாம். மதர் ரோல் எடுக்கலாம், சன் ரோல் எடுக்கலாம், மாற்றி எடுக்கலாம். அடுத்த தடவை நீங்கள் பார்க்காமலே காணாமலே அந்த ஆன்சரை சொல்லி பார்க்கணும், இல்லைன்னா அந்த கொஸ்டினை கேட்டு பார்க்கணும். Through that, in that method, you can store a lot of sentence structures in your memory. அது உங்கள் மெமரியில் இருக்கும். இன்னொரு அக்கேஷனில், இந்த மாதிரி அக்கேஷனில் உங்களுக்கு ஒரு கொஸ்டினோ ஆன்சரோ ஈஸியாக பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த ப்ராக்டிஸ் செஷன். ஸோ ஏதாவது ஒரு ரோல் எடுக்கிறீங்க, மற்ற ரோல் பேசுவாங்க, அடுத்து உங்கள் ரோல் வரும்போது நீங்கள் அதை ரீட் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் அதை மெமரியில் வச்சு நீங்களே பேசணும். இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன், தட் இஸ் ரெக்கார்டிங் செக்ஷன். இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவது போல் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ரோலை நீங்கள் பேசுகிறீங்க, மற்ற ரோல் அதே பேசுது, ஆப்பே பேசுது, அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி அதை நீங்கள் கேட்கலாம். உங்கள் ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது, அதை எப்படி பெட்டர் பண்ணலாம், கரெக்டாக பேசுகிறீங்களா, டைமிங்கில் பேசுகிறீங்களா, அதையெல்லாம் நீங்கள் லிசன் பண்ணி உங்கள் வாய்ஸ் மாடுலேஷனை, உங்கள் ப்ரொனன்சியேஷனை எல்லாத்தையுமே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ஒரு சான்ஸாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன், தெர் இஸ் அ குவிஸ் இருக்குது. அந்த குவிஸில் நீங்கள் கிளிக் பண்ணால் ஒவ்வொரு கான்வர்சேஷனை பற்றியுள்ள கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு கீழே 3-4 ஆப்ஷன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வரும். நீங்கள் அதில் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி இங்கிலீஷில் கேட்கக்கூடிய இந்த கான்வர்சேஷனை நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா, அதை நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ வெரி இஃபெக்டிவ் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன். ஃப்ரீயாக ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோடு பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஓகே, உங்களால் அசியூம் பண்ண முடிஞ்சா, ஓகே இந்த ஆப்பாக இருக்கும், நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அசியூம் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடலாம், வேறு ஆப். இப்போ எல்லாருமே ரொம்ப ஆவலாக பார்த்துட்ருப்பீங்க, க்யூரியஸாக கேட்டுருப்பீங்க. இந்த ஆப்போட பேர் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ். ஓகே, ப்ளே ஸ்டோரில் போங்க, அதில் அந்த சர்ச்சில் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் PRACTISE verb form, ப்ராக்டிஸ், இங்கிலீஷ் கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஒரு ரவுண்டுக்குள்ளால் ஒரு ஃபேஸ் மாதிரி உள்ள ஒரு சிம்பிள் வரும், அதுதான் இந்த ஆப். முடிந்தால் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்கை அப்லோடு பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக அதை டவுன்லோடு பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ஆப் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ், வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.